ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடர் வந்து இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்லேருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ராமா பண்றா. கடைசியில வந்து அவளே தனக்கு தானே வந்து ஆப்பு வச்சுக்கிட்டா. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வீட்டுக்கு ஒரு டாக்டர் வர்றாங்க. அவங்க சொன்னதை கேட்டு நிஷா வந்து மிரண்டு போய் நிக்கிறாங்க. அப்படி சுடர் என்ன ட்ராமா பண்ணா, அந்த டாக்டர் அப்படி என்னதான் சொன்னாரு? எதனால தான் வந்து நிஷா மிரண்டு போய் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ப பார்க்க போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மல்லிய வந்து சுத்தி வளைச்சு ஒருத்தரும் அவ்ளோ கேள்வி கேட்குறாங்க. மல்லி சும்மா திணறி போறாங்க. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம. அப்படி இருக்கும்போது தான் சுடர் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடர பத்தி நம்ம மல்லி வந்து நெறைய சொல்ல ஆரம்பிக்கிறா. ஏன்னா வந்துட்டு, இவ வந்து ரேணுகா கிடையாது. சுடர் தான். இவ வந்து ட்ராமா பண்ணிட்டுருக்கா அப்டின்ற மாரி சொன்னதுமே, இது ஆஸ் யூசுவல் எப்போதும் சொல்றது தான். அதனால யாருமே வந்து நம்பவே இல்ல. அடுத்த கட்டமா நம்ம மல்லி வந்து சுடர்கிட்ட ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது செக் வைக்கிறாங்க. "நீ கோயிலுக்கு போன தான?" அப்டின்ற மாரி கேட்க, "கோயிலுக்கா? கோயிலுக்கா? நான் போகலையே, நான் போகலையே" அப்டின்ற மாரி அவ பதற்றத்துல என்ன சொல்றதுன்னே தெரியாம போகலன்னே சொல்லிர்றா. இங்க ஒரு பக்கம் ராஜிக்கு பயங்கர ஷாக்கு. இவ நம்ம கிட்ட நேத்து கோயில் போனேன்னு தானே சொன்னா. இப்ப ஏன் வந்து போகலன்னு சொல்றா? அப்படின்ற மாரி ராஜி ஒரு பக்கம் கன்ஃப்யூஷன்ல இருந்துட்டு இருக்க. மல்லி வந்து சரி, "நீ கோயிலுக்கு போனியா? இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்க, 3 வாட்டி கேட்கும்போது, ராஜி வந்து சொல்லிடுறாங்க. "ஆமா ரேணுகா, நீ தான் போனியே, அப்புறம் ஏன் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க?" கோயிலுக்கா? நான் போனேன்." அப்படின்ற மாரி சொல்லிர்றா. சரி, கோயிலுக்கு போய் அங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அப்படின்னு சொல்லும்போது, "நான் கோயில்கிட்ட போய் யார்கிட்டயுமே பேசவே இல்லையே. என்ன மல்லி ஒளறிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, "ஓ! நான் ஒளர்றேனா? உனக்கு இப்போதைக்கு நான் ஒளர்ற மாரி தான் இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, இவளுக்கு என்ன பண்றது போறன்னே தெரியல. ஆகா! இவ என்ன இப்படி கேட்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கு வந்து சுத்தமா புரியல. நான் யார்கிட்டயும் பேசல. இவ வந்து என்ன மாட்டி விடன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்றா அப்படின்ற மாரி சொல்ல, சரி வெண்பா மேல சத்தியம் பண்ணு அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஐய்யய்யோ! இவ என்னடா இது நம்மள வசமா மாட்டி விட்டுருவா போல. இதுலருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த சுடர் என்ன பண்றான்னா, உடனே போயி மல்லி கால்ல விழுந்த மாரி நடிக்கிறா. விழுந்தது மட்டும் இல்லாம, அடுத்தது மயக்கம் போடுற மாரியும் நடிச்சிடுறா. அப்படியே தலைய சுத்தி கீழ விழுவவுமே, நிஷாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. "ஐயய்யோ! என் அக்காவ இப்படி ஆக்கிட்டாளே!" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்றாங்க. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி சொல்றாங்க, "நிஷா உடனடியா கிளம்பி வாங்க டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போதும் ரெகுலரா பார்ப்பாங்கல்ல. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோமே, அந்த டாக்டர் வந்து பார்க்குறாங்க. ரூம்குள்ள கூட்டுட்டு போயிர்றாங்க. நிஷா இது சுடராங்க படுக்க வைக்கமே, போய் கேட்கவுமே இவ நல்லா திரு திருன்னு முழிக்கிறா. "என்னம்மா நீ நல்லா தான் இருக்க? வீட்ல ஏதோ நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு வர சொன்னாங்க" அப்படின்ற மாரி கேட்க, "யோவ் நான் நல்லா தான் இருக்கேன். நீ என்ன கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்காத. நான் சொல்றத மட்டும் போய் சொல்லு. இல்லன்னா ரகுவ விட்டு உன்ன என்ன பண்ணுவேன்னு தெரியாது" அப்படின்ற மாரி மிரட்டவுமே, "அம்மா தாயே! நீ எதுவுமே சொல்ல வேணாம். என்ன சொல்லணும்னு மட்டும் சொல்லு. நான் வந்து அத ப்ராப்பரா பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து இந்த மாரி ஆ இவ சொல்லிக் குடுத்துட்டா. அந்த டாக்டர் வந்து கீழ இறங்கி மூஞ்சி சோகமாவும், கோவமாவும் வச்சுக்கிற மாரி காட்டுறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. "என்னாச்சு டாக்டர்?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன ஆச்சா? ஏம்மா அவங்கள இந்த பாடுபடுத்துறீங்க? அவங்க ஒரு பேஷண்ட்ன்னு உங்களுக்கு தெரியாதா? திரும்ப திரும்ப அவங்கள இதே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிக்கிறாங்க. அவங்க செத்து பொழச்சதே ரொம்ப பெரிய விஷயம்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, மல்லிக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் மல்லிய விஜய் வறுத்தெடுத்தாரு. கதிரேசன் பயங்கரமா வறுத்தெடுத்தாரு. போலீஸ்ல எல்லாம் புடிச்சு குடுத்துருவோம். அப்படி இப்படின்ற மாரி சொல்லவுமே, என்ன பண்றது போறதுன்னே தெரியாம மல்லி நின்னுட்டு இருக்கவும், பத்தாததுக்கு இந்த டாக்டர் வந்து எரியிற தீயில எண்ணெய ஊத்துற மாரி, இப்படி வந்து சொல்லவுமே நிஷா வந்து ஷாக் ஆயிடுறா. என்னடா இது! இந்த டாக்டர் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காரு? அப்ப இங்க பாருங்க மாமா, இதுக்கு மேல வந்து இவ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. எங்க அக்காவ இவ கண்டிப்பா வந்து கொன்னுடுவா. எங்க அக்காவ இவ நல்லா பாத்துக்க மாட்டா. நான் ஒத்துக்கிறேன். இவளால தான் எங்க அக்கா இந்த வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா வந்ததுக்கு அப்பறமா, இவளுக்கு சுத்தமா வந்துட்டு எங்க அக்காவ புடிக்கவே இல்ல அப்படின்ற மாரி சொல்லவுமே, அப்படிலாம் எதுவும் இல்ல. ரெ நிஷா நான் சொல்றத கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. அவ உங்க அக்கா இல்லன்னு சொல்லவுமே, அகைன் கோவம் வந்து விஜய் என்ன பண்ணிடுறாருன்னா, "வீட்ட விட்டு வெளிய போ மல்லி. இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கவே கூடாது. இந்த பிரச்சனை எவ்ளோ நாளா ஓடிட்டுருக்கு. ஏன் மல்லி இத நீ பண்ணிக்கிட்டே இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கவுமே, "ஐயோ விஜய்! நீங்களாச்சும் என்ன புரிஞ்சுக்கோங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க.
புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல மல்லி. ஏன்னா, அந்த பிரச்சனை வந்து அப்பவே நான் அவ்ளோ கோவப்பட்டேன். நீ மறுபடியுமே மீண்டும், மீண்டும் இது பண்றன்னா, அது வந்துட்டு நான் என்ன சொல்றது எனக்கு தெரியல மல்லி அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. டாக்டர் வந்து இன்னும் பல விஷயத்த அதாவது சுடர் சொல்றாங்க. இதுக்கு மேலயுமே இன்னொரு வாட்டி இந்த மாரி நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதுக்கு மேலயாச்சும் நீங்க எப்படியாச்சும் வந்துட்டு ம் இதெல்லாம் பண்றதுக்கு பாருங்க. இல்ல, இப்படியே தான் கஷ்டப்படுத்திட்டே இருப்பீங்கன்னா, உங்க பொண்ணு உயிரோட இருக்க மாட்டா. அவ செத்து போயிடுவா அப்படின்ற மாரி சொல்லவுமே, கதிரேசனுக்கு என்ன பண்றது போதுன்னே தெரியல. மாப்பிள நான் இந்த மல்லிய போலீஸ்ல புடிச்சு குடுக்க போறேன். இது இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தா சரி வர மாரி எனக்கு தெரியல. நான் போலீஸ்ல புடிச்சு குடுத்துர்றேன் மாப்பிள அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னங்க பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ற மாரி சொல்லவுமே, மல்லி உனக்கு புடிக்கலன்னா இந்த வீட்ல இருக்காத மல்லி. நீ தயவு செஞ்சு இந்த வீட்ட விட்டு போயிடு. இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு நீ எந்த ஒரு காரணத்துக்காக வந்துராத அப்படின்ற மாரி சொல்லவுமே, என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு புரியல. என்னடா இது இப்படி நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. இதனால என்ன நடக்க போகுது? எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மல்லி பல பிரச்சனைகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா, இது என்னடா இது இவ்ளோ பெரிய பிரச்சனை புதுசா வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அதிர்ச்சியில இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது? எந்த மாரி கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெண்பா வீட்டுக்கு வந்தா தாங்க தெரிய போகுது என்ன நடக்க போகுது. இல்ல இவங்க ஏன் வந்து இந்த மாரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி ரொம்பவே குழப்பத்தோட இருந்துட்டு இருக்காங்க. பார்ப்போம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட முடியும் நான் நம்புறேன். நீங்க என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போங்க. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு கண்டிப்பா. எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு வரும்னு நான் நம்புறேன். நீங்க என்ன நம்புறீங்களா இல்லையா? இல்ல எந்த மாரி கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு இப்போ பிரச்சனைகள் எல்லாமே வந்து பெருசா போயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலே வைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கூட போகுது பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம்.